அனைவருக்கும் என் சமத்துவ வணக்கம். 1967ல் திமுகவால அதிகமா விமர்சனம் செய்யப்பட்ட தலைவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். ஏன்னா காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தாருன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார திமுக அதிகமா விமர்சனம் செஞ்சாங்க. அதே போல இன்றைய காலகட்டத்துல திமுகவும் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பவர்களும் அதிகமா விமர்சனம் செய்யற தலைவர் யார் தெரியுமா? தலைவர் திருமா. இவரை கருத்தியல் ரீதியா விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்னா தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் போன்ற சமூக நீதி கருத்தியலை கொண்டவர். இவரு மக்கள் பிரச்சனைக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கான போராட்டமாக இருக்கட்டும், ஆணவ படுகொலைக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், அது மட்டுமல்ல மத்திய அரசு கொண்டு வரும் புதிய திட்டங்களுக்காக எதிர்த்து கண்டன போராட்டமாக இருக்கட்டும், எல்லா போராட்டத்திலையும் ஒரு குரல் இருக்குன்னா அது நம்ம தலைவர் திருமாவுடைய குரல் தான். தலைவர் திருமாவை பத்தி அவதூறு பேசுறவங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டுல எந்த பெயரை வேணுமானாலும் நீங்கள் உச்சரியுங்கள், ஆனால் திருமாவளவன் என்கிற பெயரை கொஞ்சம் எச்சரிக்கையாக உச்சரியுங்கள். நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் உச்சரியுங்கள், திருமாவளவன் எனும் நம் தலைவர் பெயரை உச்சரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக உச்சரியுங்கள். திருமாவளவன் என்பது பெயரல்ல, ஒரு கோடி சிறுத்தைகளின் உயிர்.